வச்சிட்டாங்க. பார்வதிக்கு பிறருடைய வீட்டில் திருமணம் நடந்துவிட்டதுன்னு கேள்விப்பட்டதும் தேவதாஸ் தான் எவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு உணர்ந்து ரொம்பவும் வருத்தப்பட்டான். அவன் உடனே பார்வதியை பார்க்க ஓடி வந்தான். ஆனா அவளை பார்க்க முடியலை. அவனுக்கு தன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இந்த கவலையில தேவதாஸ் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போனான். அந்த நேரத்துல அவனுக்கு சந்திரமுகிங்கிற ஒரு நாட்டியக்காரி பழக்கமானாள். தேவதாஸ் தன்னை புறக்கணிச்சாலும் சந்திரமுகி அவனையே உண்மையாக காதலிச்சா. ஆனாலும் தேவதாஸோட மனசு முழுக்க பார்வதியோட நினைப்புதான் இருந்தது. தேவதாஸ் நோய்வாய்ப்பட்டு தான் சாகப் போறதை உணர்ந்தான். நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்ப்பேன்னு பார்வதிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான். தன் உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில கூட அவன் பார்வதியோட கிராமத்துக்கு வந்து அவ வீட்டின் வாசலுக்கு வந்தான். அங்க யாரும் இல்லாத நேரத்துல தனிமையிலேயே பார்வதியை பார்க்க முடியாமலேயே அவன் உயிர் பிரிஞ்சது. தன் வீட்டின் வாசலில் தேவதாஸ் இறந்து கிடப்பதை பார்த்த பார்வதி பதறிப்போய் ஓடிவர முயற்சி செஞ்சா. ஆனா அவளை அவங்க குடும்பத்தினர் உள்ளேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்படி தேவதாஸ் மற்றும் பார்வதியோட காதல் கதை நிறைவேறாமல் முடிஞ்சு போன ஒரு சோகமான கதையா